Guys, good evening to everyone and welcome to our channel Ada247 Tamil and welcome to our batch Vetri also over here. So class start பண்றதுக்கு முன்னாடி என்னோட audio and the video எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா ஷேர் ஆயிட்டு இருக்கா அப்படினு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. Recording video fine guys, recording video பாத்தீங்க அப்படினா minimum 48 hours time எடுத்துக்கும். Don't worry about it. ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு லிங்க் மாதிரி இருக்காது. உங்களுக்கு இந்த ஐடி லிங்க் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ஐடி உள்ள போய் பாருங்க, அதுலயே உங்களுக்கு எல்லாமே விசிபிளா இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன ரெக்கார்டட் வெர்ஷன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே டிடெக்ட் ஆயிருக்கும். You can check with that here. Okay, clear. Okay, fine. Audible. Can see the whiteboard as well. Fine. Thank you. Thank you for getting the information over here. Now, we will start with our session over here. நம்மளோட செஷன்ல நேத்து நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா சில கான்செப்ட்ஸ் எல்லாமே. அதோட கான்செப்ட்ஸ் மேம் only audio. Is it so? Voice not audible. I don't think so. என்னோட சைடுல மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. Kindly check with that here. Kindly ஒரு தடவை refresh பண்ணிக்கோங்க. refresh பண்ணீங்கன்னா whether it is available properly or not. Lower irukku. Okay, now clear. Okay, fine, Soundaraj. No issues. Clear. Okay, fine. Now, we'll start with our session. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டும் தான் இப்போ பார்க்க போறோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, எஸ்பெஷலி ரிலேட்டட் டு நவுன். நவுன் அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் எரர்ஸ் மேக் பண்ண முடியும், எப்படி எல்லாம் உங்க கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிற எல்லா விதமான லாஜிக்கையுமே இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ பி ரெடி ஃபார் யுவர் செஷன்ஸ் ஹியர். We'll just move on with our session. We don't want to worry about anything over here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற initial point. Little bit struck, ma'am. Is it? I don't think so. Okay, let me check it over here. Another struckness in a problem. I hope now everything will be clear. So இதுக்கப்புறம் வாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகாது. Have just corrected all the mistakes and everything over here. Okay, now இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, any queries you just want to complain it, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மறக்காம english.ultimate@ada247.com க்கு மெயில் பண்ணுங்க. You will come to know about all the doubts எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ண உங்களால முடியும். ஓகே, நம்ம நேத்து பார்த்த கண்டினியூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா நேத்து பார்த்த ரூல்ல ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஐ ஹோப் இந்த பாயிண்ட் வந்து நான் நிறைய தடவை கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன், பட் யாருமே அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. பட் இன்னைக்கு நான் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Now, the first point என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில காமன் நவுன்ஸ் அப்படிங்கறத விட இம்ப்ராப்பர் அப்படிங்கிற எடுத்துக்கோங்க. ஓகே,
your improper nouns here. Improper noun அப்படினா என்னன்னா like if I have the word like information அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷனுக்கு எஸ் அப்படின்னு ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி people அப்படிங்கிற வேர்டுக்கு எஸ் ஆட் பண்ண முடியாது. there are only one word. அதுக்கு வந்து சிங்குலரும் இருக்காது ப்ளூரலும் இருக்காது. எல்லா இடத்துக்குமே ஒரே ஒரு ஃபார்மட் தான், வேற ஃபார்மட் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த டைப் ஆஃப் வேர்ட்ஸ் which means both singular as well as plural எல்லாமே ஒரே வேர்ட் தான் அப்படின்னு சொல்ற noun we can consider like an improper noun here. அந்த improper noun we are going to categorize it under two different categories over here. ஒரு category என்னன்னா ending with yes format. Okay, ending with yes. இன்னொரு category like it is not ending with yes. That is second category. இந்த ரெண்டு கேட்டகரியா நாம செப்பரேட் பண்ணோம். இந்த ரெண்டு கேட்டகரியில voice low. Okay, clear. Okay, fine. I hope so எல்லாமே clear-ஆ இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். We'll continue with that. Not ending with this and ending with yes அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. இப்ப not ending with yes, like example, if I'm taking a word like a people and I'm taking a word like a cattle, and let me take a word like a news, and we can take information, and even we take a word scenery also over here. sceneryயும் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம எடுக்க வேண்டிய வேர்டு போசிஸ் அப்படின்னு இன்னொரு வேர்டு எடுத்துக்கோங்க. and beyond that there are some words like mathematics, acoustics, இது எல்லாமே நம்ம நேத்து பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸையும் சேர்த்து இதுல எடுத்துக்கோங்க. ஓகே, இது எல்லாம் தான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் அண்ட் மெயின் வேர்ட்ஸ் ஓவர் ஹியர். ஓகே, and yeah, இந்த வேர்ட்ஸ்ல ending with yes அப்படின்னா நியூஸ் அப்படிங்கிறது ending with yes, scissors ending with yes, mathematics, acoustics, இது ரிமைனிங் எந்த வேர்டுமே ending with yes ஃபார்மட் கிடையாது. இந்த கேட்டகரியில நாட் ending with yes நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டை வந்து கவுண்டபிள் அப்படின்னும் இன்னொரு பார்ட்டை வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இஃப் இட் இஸ் கவுண்டபிள் அப்படின்னா எக்ஸாம்பிள் லைக் இப்போ இந்த பீப்பிள், கேட்டல் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கவுண்டபிள் கண்டிஷன்ல நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, பீப்பிள், கேட்டல் எல்லாமே கவுண்டபிள். அதே வந்து இப்ப சீனரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா those things are uncountable. சில நேரத்துல வந்து அது கவுண்டபிளா இல்ல அன்கவுண்டபிளா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரியும் வேர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, லைக் இட் மைட் பி கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள், ரெண்டு கண்டிஷனாவும் இருக்க பாசிபிள். இந்த மாதிரி வேர்ட்ஸ் லைக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா, இன்ஃபர்மேஷனுங்கிற வேர்டு எல்லாமே அது இல்லையான்றதை நம்மளால தெளிவா சொல்ல முடியாது. இட் மைட் பி போத் த கண்டிஷன்ஸ் ஆல்சோ ஓவர் ஹியர். ரெண்டு விதமாவும் இருக்கிறதுனால கன்ஃபியூஷன். ஸோ சீனரி, இன்ஃபர்மேஷன், பீப்பிள், கேட்டல் இந்த கேட்டகரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. பீப்பிள், கேட்டல் இன் கேஸ் நவுன் வந்து பார்க்கும்போது நாட் எண்டிங் வித் எஸ் இருக்கு அண்ட் தட் இஸ் கவுண்டபிள் நவுன் அப்படின்னா the subject is always plural. Just a second guys. Plural subject, plural verb alone here. அதே மாதிரி countable and countable அப்படின்னு வரும்போது அது எப்பவுமே single subject தான் சொல்லுவோம், pluralனு சொல்ல மாட்டோம். பட் அதுக்கு முன்னாடி ஏதாவது phrase like a piece of அல்லது a pair of அப்படிங்கிற மாதிரி ஏதாவது phrase ஒண்ணு ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, scenery uncountable எப்பவுமே singular தான், அது plural format அப்படிங்கிறதுக்கு வர சான்ஸே கிடையாது. Now moving on with ending with yes form அப்படிங்கும்போது we will categorize again under three categories over here. இந்த மூணு கேட்டகரி பார்க்கிறதுக்கு plural form மாதிரி இருக்கும். ஓகே, plural form ரெண்டுமே ஃபார்ம் தான், there won't be any difference over here. plural form மாதிரி இருக்கும், but it will gives only singular meaning. It will give only singular meaning. ஒரே ஒரு மீனிங் தான் கொடுக்கும், வேற எதுவுமே கொடுக்காது. அதே மாதிரி plural form இருக்கும், ஆனா இது வந்து a pair of அப்படிங்கிற இந்த வேர்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ் கண்டிஷன். singular meaning இருந்துச்சுன்னா அதுக்கு எப்பவுமே your subject is going to be only single, which is followed by singular verb. plural form அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா, a pair of phrase நம்ம ஆட் பண்றதுனால singular subject தான். நான் இங்க சொன்ன அதே கான்செப்ட் தான். இங்க ஒரு phrase நம்ம எப்படி ஆட் பண்றோமோ அதே மாதிரி a pair of அப்படிங்கிற வேர்டையும் இந்த கான்செப்ட்ல நம்ம ஆட் பண்ணணும். ஸோ singular form singular meaning கொடுக்குற ஒரே ஒரு வேர்ட் நியூஸ். இங்க கொடுத்திருக்க நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள்ல நியூஸ் அப்படிங்கிற வேர்ட் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான், அதனால அது singular subject. plural formல we can take a word like scissors, அதாவது a pair of அப்படிங்கிற வேர்டுக்கு. and last but not least ending with ICS, அதுவும் science related format அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, science related subjects like acoustic, mathematics அது ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு ஸ்டடி சயின்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்னு அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டடினா சிங்குலர் சப்ஜெக்ட், அப்ளிகேஷன் அப்படின்னா plural சப்ஜெக்ட். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியா உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் பிளஸ் உங்களுக்கு நவுன் அப்படிங்கிறது இந்த ஒரு டேபிள்லயே ஃபுல்லாவே கவர் ஆயிரும். இதை விட அதிகமா பெருசா எந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போறதும் கிடையாது. ஓகே கைஸ்,
Is that clear for you guys for these questions over here? இது வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கா இல்லையா உங்களுக்கு? நம்ம சொல்லும் போது நவுன் இதுதான் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டீங்க. நவுனோட மேஜர் பார்ட் என்ன? அது சப்ஜெக்டா இல்ல ஆப்ஜெக்டாங்கிறத ப்ரெடிக்ட் பண்றது. அது சப்ஜெக்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ல வி கைஸ் நோ what அது சிங்குலரா இல்ல ப்ளூரலான்னு டிட்டர்மைன் பண்ணணும். ரிமைனிங் வாட்ஸ் லைக் அ ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், இது எல்லாமே எப்போ சிங்குலர் எப்போ ப்ளூரல்னு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் அதையும் தாண்டி சில வேர்ட்ஸ் இருக்கு, லைக் இந்த பீப்புள், போலீஸ், கேட்டல், இது எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு சில வேர்ட்ஸ் உங்களுக்கு. அந்த கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸை நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண பழகிக்கோங்க. அதுக்காவது அந்த வேர்ட் வந்து எண்டிங் வித் எஸ்ஸா இல்ல நாட் எண்டிங் வித் எஸ்ஸா, ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான். இன்கேஸ் மேம் ஐ குட் நாட் ஹியர் எனிதிங். Yes, Gomati Namal, I'll explain you. Okay, I'm just giving over again over here. Ram Prasad, you can't hear me? Yes. டிபிஎஸ் நேத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நவுன் எப்பவுமே சப்ஜெக்ட் பொசிஷன்ல தான் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நேத்து வீடியோவை கரெக்டா பார்க்காம விட்டுட்டீங்களா? Yes, fine. So again, I'm just remembering you here. Noun அப்படிங்கிறது அதிகமா சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்ட் இந்த ரெண்டு பொசிஷனை தவிர வேற பொசிஷன்ல வரவே வராது. அது சப்ஜெக்டா இருக்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது அது சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஆக்ஷன் வேர்ட், அதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ரொனவுன் வேர்ட், இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்னு இன்டர் ரிலேட்டட் பார்ட். அந்த இன்டர் ரிலேஷன் அப்படின்னு வரப்போ we'll just get always a problematic over here. ஏன்னா சப்ஜெக்ட் சிங்குலர்னு தெரிஞ்சாதானே verb கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண முடியும். சப்ஜெக்டே எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு தெரியலனா அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற verb கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சிமிலர்லி அதுக்கு ரிலேட்டடா யூஸ் பண்ற ப்ரொனவுனையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ சப்ஜெக்டா வந்து சிங்குலர் ஆர் ப்ளூரல்ங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எகேன் ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் யூ கைஸ் ஹியர். ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுக்கும் போது என்டையர் சென்டென்ஸ் ஏதாவது ஒரு வேர்டை பத்தி பேசும், அந்த வேர்டு தான் நம்மளோட சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து either it can be a noun or adjective or a pronoun word. In case noun adjective ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா maximum your adjective will be your subject here. In case adjective இல்ல வெறும் noun word மட்டும் தான் இருக்குன்னா noun is the subject, none other word can act as a subject in the statement here. ஓகே, சோ சப்ஜெக்ட் அதுதான்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு அதை சிங்குலரா இல்ல ப்ளூரலா டிசைட் பண்ணும். சோ சிங்குலரா இல்ல ப்ளூரலா டிசைட் பண்ணும்போது ப்ராப்பர் நவுனா இருந்தா மேக்ஸிமம் இட் வில் பி சிங்குலர். காமன் நவுனா இருந்தா ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். ஆர்டிகல் யூஸ் பண்றதுனால அதுவும் சிங்குலரா இல்லையாங்கிறத ஈஸியா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஓவர் ஹியர். அண்ட் கமிங் வித் யுவர் தேர்ட் டைப், கான்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லும்போது வெறும் ஃபீல், லைக் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாப்பினஸ் இது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் கண்டிஷன்ல வந்துடும். அண்ட் கவுண்டபிள் கண்டிஷன் வந்தாலே மேக்ஸிமம் இட் இஸ் கோயிங் டு பி சிங்குலர். அதே மாதிரி மெட்டீரியல் நவுன் அதுவும் எப்பவுமே சிங்குலர் தான். ஏன்னா கோல்டுங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது நிறைய இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒண்ணுன்றதுனால that is also indicating your singular. Yes, physics, statistics will not be singular, plural சொல்ல முடியாது, but physics can be added over there. Okay, ரொம்ப struck ஆகுது. Is that, is my struck or voice is breaking? Okay, let me check it then. Okay, just can you give me a minute alone, guys? Fine, just give me a minute, I'll correct it and then I'll again come back with your session. Okay, just a minute.
Is my voice and everything is clear right now, guys? Is it clear or not? Yes, those who are watching, can you tell me no? Yes, clear. Oh, thank you, guys. So I think I have corrected the problem right now here. So, clear agla. Vijay ke clear agla. Clear, okay? Still breaking. Syllabus still breaking. Abdin solringa. Now also breaking. I don't know, little bit. Okay. I don't know, yaar, again, what is the issue? Abdinradhu theriyலையே. அப்படின்னா we'll do something more for this one over here. Okay, now இந்த points எல்லாமே உங்களுக்கு clear புரிஞ்சிருக்கு இல்லையா? When having a noun வந்து ரெண்டு விதமா categorize பண்ண போறோம். One which is going to be your point ending with yes and not ending with yes. இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியா நம்ம செப்பரேட் பண்ண போறோம். So ending with yes வந்துச்சுன்னா we have to just identify it whether it's going to be considered for like whether it is singular meaning or it is giving a pair of அப்படிங்கிற இருக்கா அப்படிங்கிற மாதிரி we just want to analyze it over here. In case அது வந்து singular meaning கொடுத்துச்சு அப்படி இது கண்டிப்பா singular subject தான். அதையும் தாண்டி a phrase அப்படின்னு வந்திருக்குன்னா we have to add the phrase and consider it for singular over here. Yes, sure, Deepan Chakravarti, I'll give you an example right now. Okay, just a minute, guys. Fine. அதே மாதிரி சயின்ஸ் ஓரியன்டட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சயின்ஸ்ல வந்து ரெண்டு விதமா நம்மளால சொல்ல முடியும். லைக் ஸ்டடி. வாட் இஸ் பிசிக்ஸ் அப்படின்னு கேட்டா இட் இஸ் ஸ்டடி ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸ்டடிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா that will be always considered as singular. In case பிசிக்ஸை வந்து எங்க அப்ளை பண்ண முடியும்? லைக் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்லி நியூட்டன்ஸ் தேர்ட் லாங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் பிசிக்ஸ் கியர் எங்க அப்ளை பண்ண முடியும்? இப்போ ஒரு வீல் சுத்துது அப்படின்னா இட் இஸ் பிசிக்கல் மெத்தட் ஓவர் ஹியர். அந்த பிசிக்கல் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் வீல் கன்சிடர் இட் ஃபார் ப்ளூரல், நன் அதர் கண்டிஷன் வில் பி கன்சிடர்ட் ஹியர். அதே மாதிரி எண்டிங் வித் எஸ் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு இல்லையா? நாட் எண்டிங் வித் எஸ் அப்படின்னு வரும்போது மூணு கேட்டகரி செப்பரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி கவுண்டபிள் அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் எய்தர் கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள் அண்ட் தேர்ட் வில் பி கவுண்டபிள், கம்ப்ளீட்லி அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லலாம். கவுண்டபிளா இருந்தா அது எப்பவுமே ப்ளூரல் சப்ஜெக்ட். அதே வந்து அன்கவுண்டபிளா இருந்தா அது எப்பவுமே சிங்குலர்னு சொல்லலாம். அது கவுண்டபிளா இல்ல அன்கவுண்டபிளா ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற சில வேர்ட்ஸை வந்து we can consider it as singular subject over here. Okay, yes Satish, what is your doubt here? What is your doubt? I think Mohammad Imran join பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Is it clear today over for you? நேத்துல இருந்து உங்களுக்கு கிளியரா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. Is it clear or not for you today? I hope so. கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். And subject, adjective எப்போ சப்ஜெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? I'll give an example right now here. Now, if I have an adjective in this statement, like for example, the implementation of scheme A அப்படின்னு சொல்றோம். The implementation of scheme A னா scheme A is going to be the noun word here. ஆனா அதே வந்து இந்த implementation அப்படின்னு வரும்போது that is your additional information. ஒரு quality. அந்த quality அப்படின்னு வரும்போது this acts as an adjective here. So the implementation is for poor people அப்படின்னு சொல்றோம். is for the poor அப்படின்னு சொல்லும் போது is அப்படிங்கிற வேர்ட் வந்து ஸ்கீம் ஏ கூட கம்பேர் ஆகாது. Instead இந்த குவாலிட்டி இம்ப்ளிமெண்டேஷனை தான் மெயின் பண்ணுமே தவிர not your noun word. So அதனால here adjective will be acting in the place of object, not your noun word. This is a basic concept and your major concept here, adjective acting like a subject. Okay, is that clear for you guys? Is that clear or in the points? Clear. Okay, fine. Answer for noun, ma'am. Getting it? I'm not getting your question. Yes, uncountable na எப்பவுமே singular. It cannot be. எப்பவுமே uncountable noun அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா it should be always your plural. It should not be plural over there. So answer for noun, I'm not getting question. Priyadashni, உங்களோட question என்னன்னு கொஞ்சம் clear-ஆ இல்ல. Make the question properly, okay? Shun. Yes, we can say n with shun அப்படிங்கிறது எப்பவுமே plural. Yes, force and force அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்றதை இப்ப போக அடுத்த ரூல்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன்
பண்றேன். Coming with your next point. அடுத்ததா இன்னைக்கு நம்ம பார்க்க போற point பாத்தீங்கன்னா we have a collective nouns அப்படின்னு. இந்த collective noun வந்து நம்ம நேத்தே சொல்லியாச்சு. It can be either singular, ரெண்டு விதமாவும் ஆக்ட் ஆகும். இத நம்ம எப்போ சிங்குலர் எப்போ plural அப்படின்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, for example, if I'm just giving a question for you here, நான் வந்து ஒரு கொஸ்டினை வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நான் வந்து ஒரு கொஸ்டின் எழுத கொஸ்டினை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, all the person will be acting like a single person and you guys will be making a note, right? Is that so or not here? Example, if regulation, this is the rule and this is the regulation you have to follow. நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்ப நான் சொல்லும் போது might be even 100% might be there or even 50% might be there in the class today here. இந்த செஷன் நம்ம கிட்ட ஒரு 30 மெம்பர்ஸ் இப்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 30 மெம்பர்ஸ்க்குமே நான் சொல்ற ரூல் வந்து காமனா இருக்குமா இல்ல ஒவ்வொருத்தங்களுக்கு வேரி ஆகுமா? It will be getting varied or it will be similar. It's common for all the person. Voice is breaking still. Common, exactly, fine. So எல்லாருக்குமே it is going to be a common word. ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுதல் அப்படின்னு கிடையாது. According to me, 30 members நீங்க வாட்ச் பண்ணிருந்தாலுமே according to me it's only one, right? நான் ஒருத்தங்களுக்கு எடுக்கிறது தான் எல்லாருக்குமே எடுக்க போறோம். In my point of view, total class or the total team members will be considered as only one person over here. அப்போ collective noun. You just considered yourself as a team right now here. இந்த மொத்த டீம் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னா ஆக்ட் பண்றீங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த ஒன்லி ஒன் அப்படின்னு வரும்போது இட்ஸ் a collective noun. Team is a collective noun and acting like a one னா it should be always considered as your singular subject, not as a plural subject over here. அதே கான்செப்டை பண்ணிக்கோங்க. I'm showing a question. I'm displaying a question right now here. ஒரு கொஸ்டினை நான் டிஸ்பிளே பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ல just identify what is the error அப்படின்ற or give some answer for the question அப்படின்னு நான் கேட்கும்போது can you say like all the similar or it will be different? எல்லாருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல or எல்லாருமே வித்தியாசமா டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவீங்களா? Different, exactly, Jayalakshmi, you are true right now here. Definitely யாரோட ஆன்சருமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. ஸோ இந்த டைமிங்ல என்ன இதே டீனா பட் நான் கேட்கிற விதமும் சொல்றதும் டிஃபர் ஆகுது. சொல்ற விதம் எப்படி இருக்குங்கிறது இருக்கு இல்லையா? The entire team as one, எல்லாரும் listening அப்படின்னு வரும்போது the whole team is acting like, but அதே வந்து answering அப்படின்னு வரும்போது all the person will give me different answers. So in such a case I'm classifying the team into members. அந்த டீமை வந்து நம்ம மெம்பர்ஸா கிளாசிஃபை பண்ணும்போது we have to consider the same team, the word team, collective noun as plural subject. Is it clear your collective noun here? எப்போ singular எப்போ pluralனு சொல்லணும்ன்றது ரொம்ப கிளியரா இருக்கா உங்களுக்கு? Clear. Okay, fine. So in the concept one is not applicable for the word team alone. It's applicable for the word like jury, public, team, committee, government, audience. So government will not be exactly here. Orchestra, company, எல்லாத்துக்குமே இது common. Just read the statement here. This was divided in their opinion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த divided. Divided அப்படின்னா என்ன? ஜூரியில இருக்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த இன்டைரக்டா ஜூரியோடைய மெம்பர்ஸை இண்டிகேட் பண்ற கொடுத்திருக்காங்க. இங்க இந்தியன் டீம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் டீம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா the total acting like one here. மொத்த டீமே வரல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் சேர்த்து தான் சொல்றாங்க. Adding to it, this is entire, the whole part. The whole part acts like a single. Acts like a single team part அப்படின்னா singular. அதே வந்து members அப்படின்னு வந்துச்சுன்னா then it is plural here. So இங்க மொத்த டீமும் சொல்றதுனால it is your singular subject must be followed by singular verb has. Is that clear for you guys right now? எதனால இங்க has and have வருது அப்படி depends upon usage. Yes, exactly. Voice breaking, ma'am. Please clear voice. I don't know, yaar. Again, still this problem occurs.
Dispersion of money depends upon individual banks. Yes, we can say that also over here. Still voice is breaking. Team members were played good. Yes, that's right over here. Is it clear right now? Collective noun திரும்பவும் family is singular or plural அப்படின்னு question கேக்குறீங்க. Okay, am I right for adjective as a subject here? Adjective, yes, dispersion, right? Dispersion of money, right? That is good here. Dispersion is going to be a singular for that. That's right, Deepan. There is no error with that. Little bit break ஆகுது. I hope so. இப்போ I don't know what was the problem. Now clear. Okay, fine. Then if it is clear, no issues with that. Collective noun திரும்பவும் சொல்லுங்க மேம் or explain. See again I'm saying atna நீங்க வந்து உங்களை நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறத நம்மளோட மெயின் டாபிக்கே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா மொத்த ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரே டைமிங்ல ஒன்னா நம்ம ஆக்ட் பண்ணும்போது சிங்குலர். அதே வந்து ஈச் அண்ட் எவ்ரி அப்படின்னு இன்டைரக்டா சொல்லும் போது பிகம்ஸ் அஸ் யோர் ப்ளூரல் ஹியர். ஃபேமிலி இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் அப்படின்னு கேக்குறீங்க. ஃபேமிலி இஸ் சிங்குலர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது ஹவு மெனி பர்சன் ஆர் இன் யோர் ஃபேமிலி அப்படின்னு கேட்போம். ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் இன் யோர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேருன்னு வரும்போது இட் பிகம்ஸ் அஸ் யோர் ப்ளூரல் ஓவர் தேர். ஓகே, ஐ ஹோப் சோ திஸ் பாயிண்ட்ஸ் வில் பி கிளியர் ஃபார் யூ கைஸ் ஹியர். எல்லாருக்குமே இப்ப கிளியரா இருக்கா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா கலெக்டிவ் நவுன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் when you are going with your noun here. நவுன்ல எப்பவுமே கலெக்டிவ் நவுனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லா கரெக்டா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒப்பீனியன் இஸ் adjective. Opinion, yes, we can say that's not a matter. Now moving on with the next condition over here. அடுத்த condition என்னன்னு பாத்தீங்கன்னா we have point like இப்போ இந்த கான்செப்ட்ல இதுல என்ன கொடுத்திருக்காங்க I think yes, so order has been misplaced here, just check it over here. அதாவது ஒரு noun இருக்கு. இந்த nounல நம்ம es அப்படின்னு ஆட் பண்ணுவோம் இல்லையா? இந்த s or es ஆட் பண்ணும்போது we guys know considered as your plural. இது கண்டிப்பா plural noun, plural format அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஒரு சின்ன லாஜிக் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சில noun இருக்கு, வந்து நம்ம s or es அப்படின்னு ஆட் பண்ணும்போது it will not only give, it gives another meaning also அப்படிங்கிறது தான். ஓகே, மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லைக் அட்வைஸ், அட்வைசர்ஸ் அப்படிங்கிறது ஏர் அண்ட் ஆர்ஸ். அட்வைஸ் அப்படிங்கிறது கவுன்சில். அட்வைஸ் அப்படின்னா தான் இன்ஃபர்மேஷன் சொல்றது. டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டை இண்டிகேட் பண்றது. அதே மாதிரி யாருங்கிறது யார்ஸ் அப்படிங்கிறது மீனிங் ரொம்ப ப்ரௌடா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்டில் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அத்தாரிட்டி அண்ட் அத்தாரிட்டிஸ். ஹி as the authority அப்படின்னா என்னன்னா அவங்க கிட்டதான் பவர் இருக்கு. அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி குட், குட் இட் மீன்ஸ் இட்ஸ் வெரி குட் enough, you are good enough அப்படின்னு சொல்லுவோம். அதே குட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இட் பிகம்ஸ் a ப்ராப்பர்ட்டி ஹியர். ஒரே வேர்ட் தான், பட் ப்ளூரல் அப்படின்னு வரும்போது இட் வில் நாட் கிவ் இட்ஸ் ஓன் ப்ளூரல், இன்ஸ்டெட் இட் கிவ்ஸ் another மீனிங் ஆல்சோ ஓவர் ஹியர். ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் மீனிங் அனலைஸ் பண்ணிக்கோங்க, எல்ஸ் இட் வில் பி பிகமிங் a problem over here. Or not agreed on this point. Okay? His family, actually நீங்க போட்டிருக்க ஸ்டேட்மெண்டே மிஸ்டேக்கா இருக்கு. or not agreeing on his point. It's not agreed or not agreeing. Okay, or we can say like his family did not agree அப்படின்னு சொல்லலாம். Both are right here. When will okay, Deepan, you will be receiving it by today itself, you will be getting it, don't worry about it. Okay, fine. Moving on with the next point here. அதே மாதிரி we have little bit more words like in the force and forces அப்படின்னு ஒரு question கேட்டீங்க இல்லையா? force அப்படின்னா strength, forces அப்படிங்கிறது ஆர்மியை இண்டிகேட் பண்ணும். ரெண்டுமே வந்து s ஆட் பண்ண
மீனிங் கம்ப்ளீட்டா வேரி ஆகும். ஸோ இந்த மீனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீனிங் மாறி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ஸுங்கிறது வெரி ஸ்ட்ரென்த் விச் இஸ் யோர் சிங்குலர் சப்ஜெக்ட். ஆனா ஃபோர்ஸஸ் அப்படின்னு வரும்போது ஆர்மி கன்சிடர் லைக் கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா ஆர்மி அப்படிங்கிறது noun. Forces அப்படிங்கிறது cannot be considered as your collective noun. It is simple over here. Singular subject அப்படினே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி சில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ கைஸ் ஹியர். ஓகே, கமிங் நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த மாதிரி காமனா சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேஸ். இதை வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க, போர்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஹாஸ்டல் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, போர்டிங் அப்படின்னு. போர்டிங் எப்பவுமே சொல்லக்கூடாது. we have to say like boarding house. அதே மாதிரி ஃப்ரீ ஷிப், அதாவது லைக் லோன் மாதிரி இல்லாம ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து ஸ்டூடெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுமே தவிர ஃப்ரீ ஷிப்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி லெக்சர்ஷிப் இஸ் ராங் ஹியர். இட் இஸ் லெக்சர்ஷிப். லெக்சர்ஷிப் அப்படின்றது கிடையாது. ஓகே, we should not use it like a lecturership. It should be lectureship. அதே டீச்சர்னு சொல்லக்கூடாது. the teacher of English. ஃபேமிலி மெம்பர்ஸ்ங்கிறது தப்பு. மெம்பர்ஸ் ஆஃப் மை ஃபேமிலி தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி யூசேஜ்ல கொஞ்சம் ப்ராப்பர் எரர்ஸை வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. தட் இஸ் இன் ஓவர் ஹியர். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், வேஜ் அப்படி இருக்கு இல்லையா, வேஜ் அப்படின்னா நம்ம வாங்குற சம்பளம். ஆனா வேஜஸ் அப்படிங்கிறது பாருங்க விச் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் சிங்குலர். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் கோங்க. ஸோ வேஜஸ்க்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ சொல்றது சார்ஜஸ் அப்படின்னு வரும்போது ப்ளூரல் சென்ஸ். ஆனா அது பனிஷ்மெண்ட் அப்படின்னு வரும்போது சென்ஸ் வந்து இந்த ப்ளூரல் நவுன் சிங்குலர் நவுன் அந்த எஸ் ஆட் பண்றதுனால மீனிங் மாற சான்ஸ் இருக்கும். அந்த மீனிங் வச்சு நம்ம சில சப்ஜெக்ட்ஸ் சிங்குலரா இல்ல ப்ளூரலான்னு டிட்டர்மைன் பண்ண வேண்டிய கண்டிஷன் ஆயிரும். ஓகே, எஸ், we will have your error and you will be getting at Kausi. இப்ப நம்ம எடுக்கிற இந்த உங்களுக்கு அந்த PDF format இருக்கு இல்லையா, you will be receiving this PDF format to you guys here. Okay, don't worry about it. Fine. Now moving on with our questions over here. அதுக்கு முன்னாடி here இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு ப்ரொனவுன் வேர்ட் நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்றோம், லைக் ஹிஸ் இருக்கு, தேர் இருக்கு, இங்க ஹிஸ் அப்படிங்கிற வேர்டும் இருக்கு. என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணாலும் இட் ஷுட் அக்ரி வித் ஆன்டிசெடன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டிசெடன்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் அது ரெஃபர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் அதை ரெஃபர் பண்றது ப்ராப்பரா இல்லைன்னா டெஃபினெட்லி இட் இஸ் ராங் ஓவர் ஹியர். லைக் இங்க எவ்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம். எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் பிரிங் ஹிஸ் லக்கேஜ் அப்படின்னு இருக்கு. இங்க எவ்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன, ஸ்டூடெண்ட் இஸ் எய்தர் ஜெண்டர், லைக் மேலும் இருக்கலாம் ஃபீமேலும் இருக்கலாம், which will be considered as your common gender, right? common gender அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம், we have to give priority only to the human gender words, அதுவும் especially masculine gender, right? ஏன்னா எப்பவுமே priority should be given only to the masculine அப்படின்னு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். so we have to give ஜெண்டரை வந்து கிளியரா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னாலே we have to give priority only to the masculine gender word. this is a common concept here. அதனால இங்க every student அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரும்போது common gender, so we have give preference to the masculine gender word his. here all students must do their homework அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க all students அப்படிங்கிறது plural. theirங்கிற வேர்ட் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிகேட் பண்றது, அதுவும் all student not every. everyனா one by one, each and every, one by oneன்றதுனால singular. ஆனா இங்க all அப்படிங்கும்போது மொத்த பர்சனையும் சேர்த்து சொல்றதுனால plural subject. next one, each of the boys அப்படின்னு இருக்கு. here his again இங்க boys அப்படின்னு டைரக்டா இண்டிகேட் ஆனதுனா his will be right here. இதே சென்டென்ஸை வந்து each of the girls அப்படின்னு சொல்றோம். okay, each of the girls must carry, okay, his own bag அப்படின்னு சொன்னா is it right over here? கண்டிப்பா இது தப்பு. ஏன்னா இங்க his அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணக்கூடியது கேர்ள்ஸ். கேர்ள்ஸோடைய ஜெண்டர் கிளியரா தெரியும். அந்த ஆன்டிசெடன், இதனோட ஆன்டிசெடன் கிளியரா இருக்கும் போது I have to use which is referring to antecedent, not any other words over here. okay, so based on that கொஞ்சம் கேர்ஃபுல்லா கரெக்டா அந்த ஆன்டிசெடன்ட்டை வந்து எது ரெஃபர் பண்ணுதோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் கேஸ் ஜெண்டர் கிளியரா இல்லைன்னா give priority only for the masculine gender. no other gender words can be used it over here. okay, now moving on with our next point here. அதே மாதிரி we have the word like everybody, everyone, anybody, each. இந்த words எல்லாமே எடுத்துக்கோங்களேன். so இந்த words எடுக்கும்போது everybody will be considered for common gender or it can be considered for which one? common gender word னு சொல்லாமா இல்ல gender clear-ஆ இருக்கா உங்களுக்கு? PDF I think in the line-ல நீங்க அப்படியே common gender, no it is not common. yeah, fine, it is a common thing, right? yeah, it's a common gender.
PDF வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதுல உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். You can get it over there. No issues with that. Fine. Yes, exactly. It is a common gender. Common gender அப்படின்னு வரும்போது மேலா இல்ல ஃபீமேலா நம்மளால சொல்ல முடியாது. அப்படி மேலா இல்ல ஃபீமேலான்னு சொல்ல முடியலன்னா which gender has to be given as a preference over here? Which gender we have to be giving the preference? Everybody refers to both gender, right? Exactly. Right, exactly. ரெண்டு ஜெண்டருமே கிளியரா நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. இது மேலா இல்ல ஃபீமேலா தெளிவா சொல்ல முடியலன்னா we have to give priority only for the masculine gender word. We should never priority to the feminine gender. So based on that, in the questions பாருங்க, like anyone can qualify this exam if இந்த ஹீ யார ரெஃபர் பண்ணுது? எனி ஒன் அப்படிங்கிற இந்த வேர்டை தான் ரெஃபர் பண்ணுதா? அப்ப எனி ஒன் அப்படின்னு எடுக்கும் ஜெண்டர்ன்றதை தெளிவா சொல்ல முடியல. பட் we have to give priority to the masculine gender. Similarly, each of the 6 boys, இங்க boys அப்படின்னு இருக்காங்க, has finished their task ன்னு கொடுத்திருக்காங்க, which is not right here. ஏன்னா boys அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Each of will be always considered as single. And as we guys are aware of it, singular subject must be followed by singular verb and should be formally by the singular pronoun word. வேற என்ன ஃபார்மட்டும் யூஸ் பண்ண கூடாது. அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா followed by singular verb and should be followed by singular pronoun word. So boys அப்படிங்கறதுனால we have priority for the masculine gender again over here. Okay, so in the gender category is also important. Boys இங்க major subject கிடையாது. The reason is each of the boys அப்படின்னு ஒரு 100 boys இருக்காங்கன்னா 100ல ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியா தான் சொல்றதுக்கு we use a word each. So subjectா கன்சிடர் பண்ணும்போது one by one after is always singular subject here. Fine. I hope so these points are very clear for you guys. Is it clear or not? Still you guys are having problem with this one? Clear. Okay. Right now we will move on with some questions over here. உங்களுக்காகவே I'm having around more than 30 to 40 questions today here. நம்ம எல்லா questionயுமே line by line discuss பண்ண start பண்ணலாம். Okay. And your last point today over here is நம்ம எப்படி ஈச் அப்படிங்கிற வேர்டு எடுத்தோம். ஈச் அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சுன்னா priority gender என்னன்னு will give priority to the masculine gender அப்படின்னு சொன்னோம். அதே வந்து girls அப்படின்னு சொல்லும் போது we will give priority to the girls. ஏன்னா ஜெண்டர் கிளியரா தெரியுது. ஆன்டிசிடென்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு one அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அதனோட pronoun word also should be with its antecedent. So one gender clear-ஆ கிடையாது. அதனால his word perfect. But beyond that, one has its special case once. Special case once இருக்கும்போது நம்ம வேற எந்த வேர்டும் யூஸ் பண்ண கூடாது. One must finish one's homework. அதே வந்து he must finish his homework is right over here. Okay, one மட்டும் special case. Some more examples. For which question you need examples, yeah? Sure, I'll give some little bit more examples. Don't worry about it. உங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃபுல்லாவே எக்ஸாம்பிள்ஸ் தான். Don't worry. அதுக்காகவே தான் உங்களுக்கு கொஸ்டினை வந்து ரொம்ப சிம்பிளா தெளிவா கிளியரா புரியுற மாதிரி I have taken a lot of examples for you guys. Fine. So அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்ப நம்ம படிச்ச ரூலை எந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம், எந்த இடத்துல போக போறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். Okay guys, I'm having more questions here. Don't worry about it. உங்களுக்காகவே கொஸ்டினை நான் தனியாவே கொண்டு வந்திருக்கேன். நீங்க ட்ரை பண்ணணும். பிளஸ் அந்த ரூலை எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா லாஜிக்கையுமே இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ண போறோம். இஃப் யூ கைஸ் ஆர் கிளியர் அபவுட் ஆல் தீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் we will move on with our points here. Yes, I know it deepen. எனக்கு தெரியும் உங்களுக்கு எக்ஸாம்பிளை வச்சு மட்டும்தான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத. பட் பியாண்ட் தட் நான் இப்பவும் சொல்றேன் எக்ஸாம்பிள்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் கூட இருப்பாங்க. ஆனா அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு கான்செப்டை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க. அதுதான் கடைசி வரைக்கும் கிராமரை கரெக்டா யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிவிடும். ஓகே, now we will move on with the questions over here. First question, just see here I have from 1 la 35 number of questions we are having it over here. Adilla your initial first 5 question. In the first 5 question what will be the answer அப்படிங்கறத predict பண்ணுங்க. What is the answer for the first question? Yes, first question answer. Make your answers. First 5 question க்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத predict பண்ணுங்க.
இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்த கான்செப்ட்ல ஒரு கான்செப்ட் தான். Those is wrong. In which question? First question, those varies. So see here, இதுலயே வந்து நிறைய வித்தியாசமான ஆன்சர் நான் கெட் பண்ணிக்கிறேன். So let me discuss one by one question here. First question மட்டும் இப்போதைக்கு ஆன்சர் பண்ணுங்க. Then we will move on. Practices. May I know the reason? ஏன் practices அந்த இடத்துல எரர்னு சொல்றீங்க? ஏன் those எரர்னு சொல்றீங்கங்கிற க்ளூவோட கொடுங்க. I'll give you the explanation here. இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க those அப்படிங்கறது எரர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. Okay, that is very good enough. Reason is that இங்க those அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுது? The practices அப்படிங்கறத ரெஃபர் பண்றது நான் just saying it over here, right? ஆனா those of the doctors அப்படிங்கிறது is similar to the meaning of that of. Lawyers compared to doctors. So lawyers compared to doctors அப்படிங்கும்போது that of அப்படிங்கிறதுக்கு பதிலா those. The reason is it is also plural and this is also plural here. So Ram is better than that of him அப்படின்னு சொல்றோம் இல்லையா? Better than that of this person அப்படின்னு சொல்லும் போது அது சிங்குலர். அதனால அந்த இடத்துல நம்ம பெருசா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. But here those of the doctors அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது see here vary from அந்த than அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா we have the word like vary from those of the doctors. Those அப்படிங்கிறது plural indicate பண்ணுது. Even lawyers is also plural. So those of is perfect over here. In case இந்த இடத்துல lawyers அப்படின்னு கொடுக்காம lawyerன்னு கொடுத்திருந்தாங்கன்னா like the practices of the vary from that of the doctors அப்படின்னு சொல்லலாம். This is right over here. Of the டாக்டரோட பிராக்டிஸும் லாயரோட பிராக்டிஸும் இருக்கும்ட்டு சிங்குலர்ல சொல்லும் போது that யூஸ் பண்ணலாம். பட் ப்ளூரல்ல சொல்லும் போது those will be for this one over here. Okay, so இதுல எந்தவித எரரும் கிடையாது. Moving on with the next one, practices. There is no such word called practices over here. It's only one format, practice. Because it is an uncountable noun. Uncountable nounக்கு நம்மளால plural form அப்படிங்கறத make பண்ண முடியாது. Exactly. I think you guys got your answer over here. So practice is the right answer. There is no such word called practices. Okay, yes, exactly. அதே மாதிரி தான் TPS people மாதிரி தான். இப்போ people அப்படிங்கிறது தான் common word. peoples அப்படிங்கிற ஒரு வேர்டே கிடையாது. Similar concept, practice அப்படிங்கிறது practices அப்படின்னு நம்ம எப்போ சொல்ல முடியும்? There is no possibility, right? Continuous practice அவ்வளவுதான். Continuous practices அப்படிங்கிறது கிடையாது. Exactly, we can say abstract noun. It's also similar to the theme of feel. அது ஒரு feel அப்படின்னு கூட சொல்லலாம். Or beyond that, it is an adjective அப்படின்னு கூட சொல்லலாம். Is that clear for you guys here? It's an uncountable condition. இந்த இடத்துல வந்து இது abstractா இல்ல நம்மளால predict பண்ண முடியாது exactly. So predict பண்ண முடியலன்றதுனால we can just say this will be considered for uncountable noun. That's enough. Fine. Let's move on with the second question over here. So second question, what is the answer? Devi is Anand of our chess class. Can you get me the answer? Devi is the Anand. I think you got your answer here. நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ண question இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Yes, exactly. That's true over here. Exactly. அந்த சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற வேர்டு வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான். இஸ் ஆனந்த் ஆஃப் அவர் செஸ் கிளாஸ் அப்படின்னா என்ன? ஆனந்தோட கம்பேர் பண்ணிருக்காங்க. விஸ்வநாத் ஆனந்த் மாதிரி தேவி நல்லா விளையாடுறாங்கன்ற குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது we must use an article. So Devi is the Anand of our chess class is the right answer for this question over here. So இப்போ உங்களுக்கு புரியுதா என்னென்ன இடத்துல என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும்ன்றத? So just அதை ரீட் பண்ணும்போது கான்செப்ட் எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். ஆனா அது ரூல்னு நான் சொல்லியிருந்தேன்னா இது காமன் நவுனா இல்ல கலெக்டிவ் நவுனா ப்ராப்பர் நவுனா ஆர்டிகல் வருமா வராதான் மைண்ட்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வரும். So in order to avoid such type of a confusion, try to learn each and every point as a concept. ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சீங்கன்னா எப்பவுமே இந்த ரூல்ஸ் உங்களுக்கு மைண்டை விட்டு போக சான்ஸே கிடையாது. Okay, is it clear for you guys right now? I hope so. இது ஏன் வந்துச்சுன்ற கான்செப்ட் உங்களுக்கு சேர்ந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் ரூல்ஸா தயவு செய்து இங்கிலீஷை படிக்காதீங்க. as I am also Tamil people over here. நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நானும் உங்களை மாதிரி தான் இனிஷியலா இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்கும் போது ஐ எம் ஆல்சோ அ ஸ்டூடெண்ட் among you guys, right? உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இருந்து தான் நானும் படிச்சிருப்பேன். I know the feel and I know the problem what you guys are going to face it over here. So அதுவும் நம்ம தமிழ் பசங்க இருக்காங்க இல்லையா ரொம்ப வித்தியாசமானவங்க. எப்பவுமே எதை படிச்சாலும் தெளிவா எதையுமே படிக்கிறது கிடையாது. இன்னைக்கு எக்ஸாமா நைட்டோட நைட் படிச்சோமா எக்ஸாம் கிளியர் பண்ணோமா ஃபினிஷ் அவ்வளவுதான் நம்மளோடது முடிஞ்சிருச்சு. பட் அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் ஏன் எதுக்கு அப்படிங்கிற கொஸ்டினை
அனாவசியமான நிறைய விஷயங்களுக்கு கேட்பாங்களே தவிர தேவையான விஷயங்களுக்கு எந்த கொஸ்டினுமே யாருமே கேட்க மாட்டோம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த டிராபேக் தான் இங்கிலீஷை கத்துக்க விடாமலே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் மேக் ஷியோர் யூ ஆர் லேர்னிங் த கான்செப்ட்ஸ் ஃபார் இங்கிலீஷ் இயர். கான்செப்ட்ஸ் படிச்சுக்கோங்க. படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, யூ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் கான்செப்ட் ஓவர் ஹியர். இதுக்கப்புறம் தூக்கத்துல எழுந்திருச்சு கேட்டா கூட பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும். நீங்க தூங்கிட்டே இருக்கும் போது எழுந்திருச்சு இந்த இடத்துல குவாலிட்டி இருக்கு, குவாலிட்டிக்கு முன்னாடி ஆர்டிகல் வருமா வராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆர்டிகல் வரும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அது குவாலிட்டி எவ்வளவு இருக்கு என்ன நம்மளால சொல்ல முடியாதுன்னு உங்களால சொல்யூஷனோட சேர்த்து சொல்ல முடியும். சொல்யூஷனோட சேர்த்து சொல்லும் போது ஆப்ஷன்ஸ்ல கன்ஃபியூஷன்ன்றது குறையும். ஏன் இந்த இடத்துல வராது ஏன் வருதுங்கிற கான்செப்ட் தெளிவா தெரியறதுனால நிறைய நெகட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம். நெகட்டிவ்ஸ் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாலே பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ பாசிட்டிவ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்பவுமே வைக்காதீங்க. அதுக்கு பதிலா நெகட்டிவ்ஸை குறைக்கணும் அப்படின்னு நினைங்க. நெகட்டிவ்ஸை ரெடியூஸ் பண்ண பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். ஸோ and that is why I'm starting my session with always a negative points over here. ஒரு சின்ன நெகட்டிவ், இதுதான் நீங்க உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ். The students, as a student, you guys are not able to analyze the problem. அந்த ப்ராப்ளம் தான் உங்களோட நெகட்டிவ். அதை நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா it becomes a positive. It's the true fact for all the human beings and students here. Okay, அதுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சம் லாஜிக்கா டிஃப்ரெண்டா சொல்லிட்டு இருக்கேன். ஃபைன், I hope so. கண்டிப்பா உங்க மைண்ட்ல எல்லாமே ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். In case if you guys have any problem, you can just ask me. Definitely I'll give you the solution. Go for the answer for the third question. What is the answer? கொஞ்சம் லைட்டா அட்வைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். Let me move on. Yes, you will be promoted in the time of a year அப்படின்னு கொடுத்திருக்கோம், right? In the time of a year, what will be the answer? ஏன் time of a year அப்படின்னு சொல்லக்கூடாது? Why we could not go for the word like time of the year? Fine. Exactly. இந்த இடத்துல டைம் ஆஃப் அ இயர் அப்படின்னு சொல்லும் போது என்ன இண்டிகேட்டா இருக்கு? ஆஃப் அ இயர் இஸ் எனஃப். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆர்டிகல் ஏக்கும் தீக்கும் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. ஆர்டிகல் ஏ அப்படிங்கிறது இன்டெஃபினைட். எந்த விஷயம் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியலங்கும் போது ஆர்டிகல் ஏ. ஆர்டிகல் டி வந்து டெஃபினைட். சோ இங்க வந்து எந்த இயர்ன்றத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்களா? They didn't mention. அது மென்ஷன் பண்ணலன்னா indefinite condition is the logic here. அதனால a year is not a problem. ஆனா time of a year அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? Yes, a year is mentioned as 1 year. ஆனா எந்த year? That is a question. Which year is a question over here? So based on this, இந்த இடத்துல times of year அப்படின்னு சொல்ற கூடாது, years time. In the year's time will be the right answer for this question over here. So time of the year is not right. இதுல வந்து apostrophe condition times year. அதாவது sorry, years time அப்படிங்கிறது right format over here. The meaning is அவங்க சொல்ல கான்செப்ட் பாருங்க. You will be promoted. இந்த வருஷ டைம்ல ஏதோ ஒண்ணுல ப்ரமோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த வருஷத்தை பொசிஷனா சொல்லியிருக்காங்களே தவிர டைமிங்கா மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை. ஸோ அந்த இடத்துல அனாவசியமா இந்த ஆஃப் அப்படிங்கிற வேர்ட் போட்டீங்கன்னா இன் டைம் ஆஃப் அ இயர் அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு the logic what they are trying to convey will not be perfectly mentioned over here. In the forthcoming days அப்படின்னு சொல்லலாம். In the forthcoming days of a year அப்படின்னு சொன்னா ஓகே, வருங்காலத்துல ஏதோ ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த டைம் ஆஃப் a year அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு இயர், அந்த பீரியட் அப்படிங்கறத கரெக்டா மென்ஷன் பண்ணணும்னா we have to use only the word like years time. It should not be the time of a year here. Is that clear for you guys? That's your answer for the third question here. I hope only 2% have given the right answer for this one over here. But அதுவும் டைம்ஸ்க்கு apostrophe போட்டீங்க, பட் டைமுக்கு நம்மளால apostrophe போட முடியாது. only இயருக்கு நம்ம possession make பண்ணலாம், but not for the word time. Okay, moving on with the next one. Fourth question, what will be the answer? The cup's base was rounded. Was the answer the cup's base was rounded? No error. Yes, Velichina, you're exactly right for this question over here. Where rounded? இதுல நல்லா பாருங்க, இந்த இடத்துல was ன்னு இருக்கு. அதை நம்ம where அப்படின்றது கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன? wasக்கும் whereக்கும் இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸே பாத்தீங்கன்னா இது சிங்குலர் verb, இது வந்து plural verb. சோ அப்படி இருக்கும்போது அது சப்ஜெக்ட டிபெண்ட் பண்ணது. இங்க கப்ஸ் பேஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. It does not CUP. Yes, plural சொல்லவே இல்லை.
apostrophe இருக்கு. apostrophe is not a plural format here. apostropheயும் pluralum வேற வேற. இப்போ நான் வந்து boys அப்படின்னு சொல்றேன், boys hostel அப்படின்னு சொல்றோம். இப்போ boys hostel அப்படின்னு சொல்லும் போது boys is plural here. ஆனா அதே word வந்து boys with apostrophe அப்படின்னு ஆட் பண்ணும்போது it is this particular boys அப்படின்னு சொல்றோம். ஒரு பையனுடையது அப்படின்னு சொல்லும் போதுதான் apostrophe வரும். அப்போ இங்க கப் உடைய பேஸ் அப்படின்னு வரும்போது apostrophe. But the condition is apostrophe s cannot be used with non-living thing. Non-living thing கூட நம்மளால apostrophe யூஸ் பண்ண கூடாது. We must avoid using apostrophe with non-living thing. So இதை நம்ம avoid பண்ணணும் அப்படின்னும், ஆனா இங்க avoid பண்ணாம யூஸ் பண்ணிருக்காங்க, which is your error. So we have to convert it as the base of the cup. The base of the cup was rounded will be the right answer. Okay, singular. It is always singular. It is no plural here. Cup அப்படின்னு தானே கொடுத்திருக்காங்க. Cups அப்படின்னா தான் plural. வெறும் cup அப்படின்னு கொடுத்திருக்கும் போது it is not plural. It is singular. So non-living thing கூட எப்பவுமே apostrophe வரக்கூடாது. But there is an exception for that point also here. Exception என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா like if மெஷர்மெண்ட் அப்படின்னு இருக்கும், ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்றதுக்காகவோ இல்ல ஒரு phrase அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா we can use apostrophe s even with non-living thing. That is the only exception you have to remember over here. Okay, and now moving on with your fifth question. The earth treats us as his children, not strangers. What will be the answer for the fifth question? Her children. India's like India's. Ma'am, country yeah, we can use for India's. That is not a problem. Country ku nama use pannalam. Right, exactly. Can you guess it? ஏன் அந்த இடத்துல நம்ம her யூஸ் பண்றோம்ன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இடத்துல இந்த treats us அப்படின்னு சொல்லும் போது it is indicating the earth. Earth is always compared only with your feminine gender. It will not be compared with masculine gender. அதனால treats us as her children. It will not be his children over here. Okay, right, exactly. Her is a perfect answer for this question also here. So நீங்க இப்ப படிக்கும் போது எந்த இடத்துல என்னென்ன வேர்ட்ஸ் வருங்கிறத கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற क्वेश्चंस அப்படியே லைனா செக் பண்ணிட்டே வாங்க, because we have a lot of questions over here. Moving on with the next set of a question. அடுத்த 5 question, go for answer. What will be the answer for the sixth one? What's the answer for the sixth question? The fleet of ships moves. May I know the reason? Ship. No. அதையே சிங்குலர் ப்ளூரல்ல இருந்து சிங்குலர்னு அனாவசியமா சேஞ்ச் பண்ணணும். ஃப்ளீட்ஸ் அப்படி ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஷிப்ஸ் நிறைய இருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் ஃப்ளீட் அப்படிங்கிறது ஒரு காமன் அப்படிங்கிறதுனால தட் இஸ் நாட் அ நோ. ஃப்ளோட் வேற, ஃப்ளீட் வேற. டோன்ட் கன்ஃபியூஸ் இட். fleet of ships, exactly. இங்க பாத்தீங்க அப்படின்னா subject, ships அப்படிங்கிறது noun word, fleet அப்படிங்கிறது additional information which is your quality here. அப்போ இது qualityன்னு சொல்லலாம், இல்ல the fleet of அப்படிங்கிறது phrase, ஒரு phrase அப்படின்னு சொல்லலாம். So phrase எப்பவுமே singular subject தான் consider பண்ணணும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், right? So there are many phrases over here like a group of, a pair of, a piece of, இந்த மாதிரி நிறைய words இருக்கும். அதுல a flock of அப்படின்னு கூட சொல்லலாம். A flock of is also one among the collective noun அப்படின்னு சொல்லுவாங்க, or it can be a phrase also over here. இந்த மாதிரி ஏதாவது phrase இருந்துச்சுன்னா always it is your singular. So நான் முன்னாடியே சொல்லிட்டேன், noun adjective இருந்துச்சுன்னா adjective lead the statement, not the noun here. So இந்த ships அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அந்த fleet வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So singular subject must be followed only by singular verb. அதனால move will not be the right word. Moves at a uniform speed will be the perfect answer for the sixth question here. Yes, exactly right, Shanmuga Priya. It's perfect over here. Yes, Anandan, fleet of ships is singular right here. And uniform, no. U அப்படிங்கிற வேர்ட் வந்து AU வந்துச்சுன்னா அது vowel sound, அதனால and வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. vowel sound இருந்துச்சுன்னா தான் we have to use article and. It's not vowel word. Vowel word வேற, vowel sound வேற. It's a uniform is perfect over here. Universal, an universal அப்படின்னு சொல்ல மாட்டோம். A universal is right here. A union. So uniform speed is perfect. That doesn't matter here. Error correctா தான் இருக்கு. Coming with your seventh question, what is the answer? Yes, guys, what's the answer for the seventh question?
The tin is a precious metal அப்படின்னு கொடுத்திருக்காங்க. What is the answer? Only tin will come. Exactly. Remove the. Perfect. So material noun அப்படின்றதுனால we should not use any article. Material noun அப்படிங்கும்போது tinங்கிறது ஒரே ஒரு மெட்டீரியல் தான். ஸோ அந்த மெட்டீரியல் ஒன்னே ஒன்று தான் இருக்கும்போது அதுக்கு எந்த வித ஆர்டிக்கலும் தேவையில்லை. ஏன்னா ஆர்டிக்கல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், எவ்வளோ இருக்கு என்ன இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாததுக்கு தான் நம்மளால ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியும். பட் இங்க வந்து ஒன்னே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துக்கு we don't want to use any article over here. So according to it, these should be removed in the statement. Tin is a precious metal is a perfect answer for the question here. Okay, move on with our eighth question. What's the answer for the eighth question? The course provide not only theoretical input but also practical training. What's the answer? Yes, exactly. Provides no error அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. Fine. ஸோ இந்த நோ எரர் அப்படின்ற ஆப்ஷன் சொல்றவங்க எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த சென்டென்ஸை எடுத்தாலுமே முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட் தான். ஸோ வாட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கோர்ஸ் இஸ் அ சப்ஜெக்ட். கோர்ஸ் அப்படிங்கிறது நிறைய கோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நோ, there is only one course over here, right? அப்போ only one course அப்படின்னா it is your singular subject which has to be followed by singular verb. As we guys know, adding yes to the verb is singular verb. Without yes, it is your plural. Appo option A is your error. We have to convert the word provide to provides. Provides is the right answer for the question here. Okay? Is the concept is clear? I hope so. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி மைன்யூட் மிஸ்டேக்ஸை வந்து ரொம்ப அனாவசியமா நம்ம மேக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். தெளிவா கிளியரா ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போக போக லிட்டில் பிட் கொஸ்டின் வந்து predict பண்ற மாதிரியும் இருக்கலாம், predict பண்ணாத மாதிரியும் இருக்கலாம். But anyhow, I'm expecting that you guys will be giving the perfect answers here. Fine, moving on with the next one. Yes provides the singular form. You guys are not aware of it. If you guys are not aware, remember that ஒரு verb இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா verb கூட s or es அப்படின்னு ஆட் பண்ணாதான் that is your singular verb. Like இப்போ walk அப்படின்னு எடுக்கிறீங்க, walk is your plural verb and walks அப்படிங்கிறது தான் singular verb. Okay, if you guys are not aware of it, remember this point also here. Yes அல்லது es நம்ம ஆட் பண்ணும்போது it is always your singular. Move on with your ninth question. Ninth question, what is the answer? What's the answer for the ninth question? If the teacher is good, the students will respond positively to them. What is the answer? If a teacher, it's not a condition. இந்த இடத்துல ஏன் நம்ம மாத்தணும் அப்படின்ற அவசியம் உண்மையாலுமே கிடையாது. It's more than enough to go for if the teacher. அதாவது ஒரு டீச்சர் கரெக்டா இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு டீச்சர் அப்படின்னு கிடையாது. Them is mistake. May I know the reason? எதனால them அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு? Them should be converted to the word her. Response is correct. Yes, okay. Response is correct. Him instead of them. Okay, Anandan. The reason ஏன் வந்து themக்கு பதிலா him வரணும்? And one student have said me themக்கு பதிலா her. The reason? Because even other persons also has to get answer here, right? No error அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. Common noun. Exactly right. It's a common noun. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியாச்சு, ஒரு noun word இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நவுனை தான் ரெஃபர் பண்ணும். அப்படி ரெஃபர் பண்ணும்போது if the student is good, the students will respond positively to அப்படின்றது யாரை ரெஃபர் பண்ணுது? டீச்சரை தான் ரெஃபர் பண்ணுது. டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாமே கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப சொல்லும் போது தேம்ங்கிறது டீச்சரை ரெஃபர் பண்ணுது. தே ஆர் நாட் மேக்கிங் அபவுட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒன்லி டீச்சர்ஸ் அப்படின்னா ப்ளூரல்னு சொல்லலாம். ஒன்லி டீச்சர் அப்படின்னும் போது இட் இஸ் யோர் சிங்குலர். சிங்குலர் வந்தா we have to use your singular pronoun word. First condition அதுலயே ஃபெயிலியர் ஆயிருச்சு. And coming with the next point over here. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, like we have to go for the word like teacher is common noun. Common noun அப்படின்னு வரும்போது we have to give priority only to the masculine gender. So him will be the perfect answer for this question here. With 10th question and give me the answer for the 10th question.
right? Is the right answer over here. I think it will be clear right now here. Okay. So fine. In that news தான் நம்மளோட singular subject. So new singular subject அப்படிங்கும்போது we can't use your plural verb. It should be singular here. Fine. These rules and regulation. What is the answer? That's what I'm saying. Is the answer. Again, எல்லாருமே ஏன் வந்து கொஸ்டினையும் ஆன்சரையும் மட்டுமே மைண்ட்ல டிப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க? Don't leave it. நீங்க சொன்ன ஆன்சர் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் அபிராமி. C is the error அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? என்ன பார்ட் C error அப்படின்னா அதுல என்ன வேர்ட் எரர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ரைட்? So which is instead of R we have to change the word to is the right answer for this question here. Okay, now moving on with the next 5 question. What can be the answer for this question? No problem here. Konjam voice vandu break aayirukka nenikiren. That is not an issue. Go for the next question. அடுத்த 11th question la answer பண்ணுங்க. 11 to 15. What can be the answer? Yes, what's the answer for the 11th one? Voice is also not there. I'm not getting you. Department is instead of R. Okay, நிறைய வந்து வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல what can be the answer அப்படிங்கறத predict பண்ணிக்கலாம். Now, moving on with this D. Sheila has given me option D. Okay, fine. In that ஒரு question mark இருக்கு. It is not question mark, it is slash. Okay, he firmly believes that a radical change in the structure of our various departments are necessary அப்படின்னு கொடுத்திருக்கோம், right? This is your question here. So இந்த questionக்கான answer என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா like he firmly believes. So he is your singular subject followed by singular verb. Believes that a radical change in the structure of our various departments அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Various departments are necessary. Here a radical change அப்படிங்கிறது தானே major subject of the statement over here. இந்த are necessary அப்படிங்கிறது எதை indicate பண்ணுது? A radical change. So radical change is again your singular subject, should be followed by singular verb is. So option D, which has to be the answer, is the right answer over here. It's not required. தீங்கிற word நேரத்துல யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Okay, of our various department, that is more than enough here. Okay, ஒரு radical change, that's it. அந்த இடத்துல a radical change அது என்ன வேணாலும் இருக்கலாம். There is no specific change அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. So a radical change is perfect in the statement here. Move on with your 12th question. 12th one, what can be the answer? 12th question has. Okay, C has. Let me check it. Mohan has collected all necessary documents and have written a good paper. Again here, have written யார சொல்றாங்க? மோகனை தான் சொல்றாங்க. Mohan is also singular subject. So இங்க எப்படி singular verb use பண்ணிருக்கோமோ அதே மாதிரி he had written. So singular verb should be there. Instead of have, we have to go for the word has. So Mohan has collected all necessary documents and has written a good paper for his confidence. Is a perfect answer for this question also over here. Okay, move on with your 13th question. What can be the answer? Yes, has again. 13th question is also has here. Okay, fine. Let me check it. So third one பாருங்க. Yes, many a man கொடுத்திருக்காங்க, right? இங்க வந்து many men அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா answer is right here. Many have been working under me. That is right here. ஆனா many a man, it is a phrase. Many ங்கிறது ஒரு சின்ன phrase மாதிரி அல்லது determiner அப்படின்னு சொல்லலாம். And the determiner எப்பவுமே singular subject na, it will not be followed by plural. So based on that, has been working under me is the right answer for the question over here. Okay, moving on with our 14th question. The unskilled class of workers are the most exploited class under the present labor contract system. What will be the answer for 14th?
many a man அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேரு, ஆனா ஒவ்வொருத்தங்களுக்கும் கீழே அப்படின்னு சொல்றதுதான். ஓகே, it's a phrase. Many men அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அந்த சிங்குலரா சொல்றதுக்கு we used to go for the word many a man. So there is no error with the question, is it? Is right, exactly. Some person have given me the answer here. The unskilled class of workers அப்படின்னு சொல்லும்போது unskilled class is the subject. அதனால இது singular. இந்த workers அப்படிங்கிறது subject கிடையாது, because it is a noun அப்படிங்கிற formatல இருக்கு. unskilled of அப்படின்னு நடுவுல இருக்கு இல்லையா, அந்த offங்கிற word வந்தாலே always the first point will be considered as a major priority. second part consider பண்ணாதீங்க. அதனால unskilled class is singular subject which has to be followed only by the singular verb is. Unskilled class of workers is the most exploited class is the right answer for the 14th question. Okay, fine, exactly. Move on with 15th question. What is the answer? I saw the accident, but unfortunately I did not have to give evidence as there were a large number of other evidences அப்படின்னு சொல்லிருக்காங்க. What is the answer of this question? 25th question. D. Is it 25? It's 15th question, I think so. 15th question has, was, which word? I'm not getting it. There is no other was அப்படிங்கிற word இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா there were அப்படின்னு கொடுத்திருக்காங்க. there were அப்படிங்கிறது யாரை இண்டிகேட் பண்றாங்க? a large number அப்படிங்கறத இண்டிகேட் ஆகுது. a large number is your plural subject. அப்ப கண்டிப்பா plural verb தான் வரும். ஏன்னா இந்த here there அப்படிங்கிற word இருக்கு இல்லையா, here அல்லது அந்த there அப்படிங்கிற இந்த எல்லா வேர்டோடைய subject will be present after the word here are there. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருக்காது. here there are many அப்படின்னு சொல்லுவோம். there are many hurdles அப்படின்னு சொல்றோம். there are many hurdles அப்படின்னா என்ன, hurdles தான் அந்த இடத்துல சப்ஜெக்ட் தவிர தேர்ங்கிறது கிடையாது. தேர் வந்து ரெஃபர் பண்றது அந்த சப்ஜெக்ட் தான். similarly here there is indicating a large number which is your plural subject here. so where is perfect in the statement. coming with the next one. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எவிடன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எவிடன்ஸ் அப்படின்னா என்ன, பேப்பர் ஒர்க். ஒரு பேப்பர் மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் பேப்பர் ஒர்க்கா தான் நம்ம எவிடன்ஸ் சொல்லுவாங்க. I did not have to give evidence as there were large number of. நான் எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை, ஏன்னா இங்க நிறைய விட்னஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால. மீனிங் பாத்தீங்க அப்படின்னா witnesses, கண்ணால பார்த்த சாட்சிகளே நிறைய இருக்கும் போது I don't want to give any witness. yes, exactly. a large number is a plural subject. a number of அப்படிங்கிறது plural. the number அப்படிங்கிறது singular. Is it clear for you guys? That's your answer for your 15th question. Instead of evidences we have to make it like witnesses. Now, moving on with your 16th to 20th question, what can be the answer? Sixteenth one, what is the answer? One of the problems, right? No, evidence plural தான். அதுல yes நம்ம ஆட் பண்ண கூடாது. there is no word evidences அப்படின்றது தேவையில்லை. அந்த வேர்டே அந்த இடத்துல மிஸ்டேக். அதுக்கு பதிலா witness அப்படின்னு தான் கரெக்டா இருக்கும். ரைட், எக்ஸாக்ட்லி. சில பேர் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். இதுல பர்ஃபெக்ட் எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒன் அமாங் மெனி இஸ் அ ரைட் ஆன்சர். அதனால ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆன்சர் ஹியர். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன் ஆஃப் தி அப்படி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும்போது இன்கேஸ் இஃப் ஐ ஹேவ் த வேர்ட் லைக் ஹூ, விச், தட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஹியர் ஐ வில் சேஞ்ச் த வேர்ட் டு ஆர். பட் அந்த மாதிரி எந்த வேர்டுமே இல்ல. so we can't use a word are. one of the ப்ராப்ளம் நிறைய இருக்கு, அதுல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதுனால subject is singular, should be followed only by the singular verb. so the basic error is problems is the right answer for this question here. One of the problems is a perfect answer. Moving on with the next question, 17th question, what is the answer? Girl students, right? Exactly. That's the right answer for this one here.
all the girl students. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது plural, girl students தான். அந்த இடத்துல girls அப்படிங்கிறது அனாவசியமான ஒரு வேர்ட். all the girl students, ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதே plural அப்படின்னு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ளா இருந்தாங்க அப்படின்னா தான் அது girls அப்படிங்கிறதுக்கு it is obvious in the statement over here. It is obvious, it's not perfect over here. The clear இல்ல clear தெரியுது அந்த இடத்துலயே நமக்கு. Students அப்படிங்கும்போது it is either girl or female, right? So girl or boy, girl or boy அப்படின்னு சொல்லதான் முடியுமே தவிர girls or boys அப்படின்னு சொல்ல முடியாது. Okay, so all the girl students is the right answer for this question here. Do you guys have any other doubt with the question? I don't think so. எல்லாருமே கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட்வைஸ்ல எந்தவித எரரும் கிடையாது யார். The reason is it is a verb. ADVICE அப்படின்னு சொன்னீங்கன்னா அது noun format. ஆனா SE அப்படின்னு போடும்போது that is your verb. அது வேர்டோட சேஞ்சஸ்ல இருக்கு. Okay, don't confuse with that. And now we're moving on with your 18th question. What can be the answer? The majority of the women teachers are persuading the principal to consider their demands. What can be the answer? Yes, majority of women teachers. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு women அப்படின்றது சொல்லல, நிறைய women teachers அப்படிங்கிறது plural இந்த இடத்துல, right? Women teachers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So based on that we can consider it of women teachers. The majority of the women teachers are persuading the principal. இந்த இடத்துல woman teacher அப்படின்றத விட women teacher is right over here. Fine. ஏன்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா plural-ஆவே இருக்கும். So plural-ஆ இருக்கும்போது we have to go for the answers as women is the right answer here. Moving on with 19th question. He said that he always kept in his pocket a bundle of 100 rupees notes அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல 100 rupee notes will be the right one. ஏன்னா rupeesங்கிறது again is an error here. Already நிறைய plural format இருக்கு. 100 rupee. It's 100 like measurement அப்படிங்கிற sentence நம்ம ரூல் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். measurement oriented-ஆ ஏதாவது measurement இருக்கு அதுவும் அதை hyphenate பண்ண மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா we have to make it only in singular like $1 million. இந்த $1 million அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த 1 millions அப்படின்னு எப்பவுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி 100s அல்லது 100 rupees அப்படின்னு சொல்ல முடியாது. All these are indicating it is your measurement oriented point. Fine. Moving on with 20th question. So 19th question answer is D. Instead of rupees, we have to go for the word rupee. Yes, if girls is wrong over there, இங்கேயும் வந்து கண்டிப்பா wrong-ஆ இருக்கணும்ன்றது condition. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா first all the-ங்கிற word plural-ஆ mention பண்ணிட்டாங்க. all the girls அப்படின்னு சொல்லலாம், all the students ன்னு சொல்லலாம். ஆனா all the women students அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, all the girl students. students எப்பவுமே சின்ன பசங்களை தான் girl அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து women teachers. It's not women அப்படிங்கிற word தான் கொஞ்சம் perfect-ஆ அந்த இடத்துல இருக்கும். Okay. Yes, 20th, I think everyone is giving the right answer. It is information. Perfectly right. Information is the perfect answer for the 20th question. Okay. Too important information. There is no such word like information. அப்படிங்கிற word கிடையாது. It should be always too information. Too important information. I had been waiting for the previous 2 months. Is the right answer for this question here. Okay. Moving on with 21 to 25. Yes, the last set of your today's session. Remaining 10 questions பாத்தீங்க அப்படின்னா you will be receiving it as your PDF format. உங்களோட PDF உங்களுக்கு receive ஆகும். Remaining 10 questions I'm giving it as your homework over here. You guys can analyze your answers. ஏதாவது doubt இருந்துச்சுன்னா மறக்காம mail பண்ணுங்க. We will be looking into it. Okay guys, what's the answer for the 21st question? 21, what is the answer? No error.
the class teacher gave him a homework and instruct to do at night is the question over here. The class teacher gave him a homework. So based on that, I think, okay, gave him a homework and instructed him to do it at night. Yes, exactly. No error is the answer of this question over here. So 21, there is no error. அந்த இடத்துல எந்தவித எரருமே கிடையாது. But I have a little bit work. 1 second. Fine. There is an error with this question. என்ன error அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have the option over here, right? Homework அப்படின்னு இருக்கு. Homework அப்படிங்கிறது it is your uncountable noun, right? Uncountable அப்படின்னு வரும்போது it is not required to use an article. Gave him homework is more than enough. We don't want to use a homework. Yes, exactly right, guys. Gave homework. It's not gave a homework அப்படின்றது. Gave him அப்படிங்கிறது செகண்ட் சப்ஜெக்ட். நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, ரெண்டு டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கவும் சான்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல gave homework அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், him ஒரு அடிஷனலா கொடுக்கிற indirect object. So that's not a problem over here. So answer of this question becomes the class teacher gave him homework. It's not a homework. Homework அப்படிங்கிறது ஒரே ஒரு work தான். அந்த ஒரு workக்கு வந்து definite indefinite அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. So no article condition. Don't use any article before the word homework. So B is the right answer for the 21st question. Okay? Fine. Moving on with 22nd question. What is the answer? I saw only 5 police who were running after the bank robbers. Policeman. Yes, exactly. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் நவுன், அது ஒரு காமன். ஆனா அந்த இடத்துல 5 நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அந்த எந்த ஹியூமன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். ஸோ இன்கேஸ் ஜெண்டர் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா we have to give priority only for the common gender word, right? So common genderன்னு வரும்போது masculine gender நம்ம men அப்படிங்கிற வேர்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். So I saw only 5 policemen who were running after the bank robbers. So option B again is your error in the statement here. Okay? Move on with 23rd question. No, robbers is right here. You know, robbery அப்படின்னு சொல்லலாம். Robbers is a right word. He is a robber. ஒரே ஒரு ராபர்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த இடத்துல வந்து ப்ளூரல்ல கொடுத்ததுனால அதை நம்ம சிங்குலரா கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Okay? Moving on with your 23rd question. The wall of this magnificent building is 50 feet high and its paintings are very striking. What will be the answer? Right, 50 feet high is the right answer over here. இந்த இடத்துல 50 foot அப்படின்னு வராது, it is 50 feet high and its paintings அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, paintings அப்படிங்கிறது plural. ஸோ அதனால R வந்து பர்ஃபெக்ட் தான். வெறும் பெயிண்டிங், இட்ஸ் பெயிண்டிங் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கலாம். வெறும் பெயிண்டிங்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா S will be right here. அதனோட பெயிண்டிங்ஸ் ஃபுல்லா சொல்றதுனால it will be considered as your plural subject which is followed by plural verb. Yes, exactly, it is your present tense. Yes, footங்கிறது past tense இல்லையா, feetங்கிறது தான் present tense. So we have to use only the word feet. Moving on with 24th question. Wordsworth poetries. It's not poetries. ஏன்னா firstலயே error correct guess ஆயிடுச்சு. We have to say like Wordsworth poems. Poems is the right answer. Yes, poems னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா poems of Wordsworth னு சொல்லலாம், அல்லது we can just say like the pieces of poetry அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா Wordsworth poems is the right answer. We can say piece of poetry. Any one format over here. Either piece of a poetry, Wordsworth's piece of poetry, poems is better over here. So A is the right answer here. Now coming with 25th. When you see his offsprings, you can't believe that he is above 70. Offspring தான் வருமே தவிர offsprings அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஒரு offspring தான். Offspring is only one word. We cannot add yes to that particular word. It means child. Yes, poetry is now male or female. No, poetryங்கிறது poem இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தா poet
poetryன்னு வரும்போது poetress அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல poet அப்படின்னு சொல்லலாம். poet is male, poetress அப்படின்னு சொல்லும் போது it will be like female. Okay, poems வந்தா ஆர் வரும் தானே மேம்? நோ, இட் cannot be. ஏன்னா வேர்ட்ஸ் போயம்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அது சிங்குலர். poetry அப்படின்னு வரும்போது ப்ளூரல்னு உங்களுக்கு மாறிடும். fine, poems வரும்போது it is not a plural, it is singular. வேர்ட்ஸ்வர்த்துடைய போயம்ஸ் அப்படின்னு சொல்றோம், அவங்களோடைய போயம். ஸோ அந்த போயம்ஸ் எல்லாமே யூனிட்டா மொத்தமா கேதர் ஆயிருச்சு, மொத்த யூனிட்டும் கேதர் ஆனதுனால இட் இஸ் சிங்குலர். இஸ் தட் கிளியர் ஆனந்தன்? எஸ். Moving on with 25th question, clear-ஆ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். It's offspring is the right answer for that question over here. Offsprings அப்படின்னு சொல்லக்கூடாது. There is no plural format for that word. It is offspring. When you see his offspring, அவங்களுடைய offspring யாரை பார்த்தாலுமே you can't believe that he is 70. That's the right answer over here. Okay. Now, moving on with the next 5 questions. When he returned from America, informed me that he had come here to do an urgent work அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, to do an urgent work. Again, work அப்படின்னு கொடுக்கும் போது இந்த work வந்து again it is your uncountable noun. Uncountable noun அப்படின்றதுனால before we should not use an article. To do urgent work, that's not an urgent work. So again, D is your error in the 26th question here. Okay, coming with 27, the issues are very complex and the problem is that they are bound to be obscured by these hypocritical politician அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The issues, so again plural subject followed by plural verb, are very complex, and the problem again singular subject followed by singular verb is that they, again your singular subject, sorry, plural subject followed by plural verb, are bound to be obscured by these hypocritical, in the yellow hypocritical politicians. So based on that, no error is the answer of 27th question. Moving on with 28th question. These type of books அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ஆனா அந்த இடத்துல these types of books, it's not type of book. ஏன்னா அது kind அப்படின்னு வந்தாதான். If I have the word like kind or I have the word like sort அப்படின்னு வந்துச்சுன்னா it should be in singular format. But if I have the word like type அப்படின்னு வந்துச்சுன்னா that should be in your plural. So these types of books are certainly helpful for the students preparing for the banking service examination. So answer becomes types. Types is a perfect answer for this one over here. 29. I have never seen such a lovely spectacle. I have never seen such a lovely spectacle in my life. Such a lovely spectacles in my life is the answer of this question. Said the passerby. இந்த இடத்துல வந்து lovely a pair of spectacle or lovely pair specs அப்படின்னு சொல்லலாம். Pair of spectacles. Such a lovely pair of spectacles is the right answer for this one over here. இந்த இடத்துல கிடையாது, ஏன்னா ஸ்பெக்ஸுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம pair of அப்படிங்கிற வேர்டை யூட்டிலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணலனா which is going to be an error. இல்லனா we have to go for spectacle அப்படின்னு சொல்லணும். But we can't say the word as spectacle. The reason is this is going to be your improper noun. Improper noun yesல தான் கண்டிப்பா. ஸ்பெக்ஸ்ங்கிறது ஸ்பெக்ஸ் தான், அது ஸ்பெக் அப்படின்னு சொல்ல முடியாது, அது எல்லாமே improper. These words will always end with yes format. அதுல yes நம்மளால remove பண்ண முடியாது. So because of that, இதை நம்ம singular-ஆவும் சொல்லணும். அதை singular-ஆ சொல்றதுக்கு we need to add a phrase here. Such a lovely pair of spectacles is the right answer for this question here. Okay, moving on with the last and final question of your today's session, 30th. Owing to his heavy engagement, he could not write even the 2/3 of the book, which the publication was expected before January. 2/3 in kudukano, it is not 2/3. 2/3 is wrong over here. It should be 2/3. ஏன்னா thirdல மூணுல ரெண்டு பங்கு அப்படின்னு சொல்லும் போது thirds will be the right answer for this. 1/4 அல்லது 1/4 is also here. 2 part 1/4 okay, 2/4 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல 2/4 அப்படின்னு சொல்லலாம். Similar to that, 2/3 is the right answer for this question. We can't use the word 2/3. Fine, let me check 30th question alone. I think I have a little bit doubt with the question. Okay, I'll check the answer for 30th alone here. Okay guys, I hope so. In the session konjo it will be moving on with some points